நெப்போலியன். அத்தியாயம் 1. கார்சிகா தந்த சிகரம். ஐரோப்பாவின் தெற்கே, மத்தியதரைக் கடலின் நீல அலைகளுக்கு நடுவே, கார்சிகா என்ற ஒரு சிறிய, அழகான தீவு இருக்கிறது. அங்குள்ள மக்கள் மலைவாழ் மக்கள், அவர்கள் சுதந்திரத்தை உயிராக நேசிப்பவர்கள். பல நூற்றாண்டுகளாக அந்த தீவு ஜெனோவா என்ற நாட்டின் வசம் இருந்தது. ஆனால் கார்சிகா மக்கள் பாவோலி என்ற தலைவரின் கீழ் போராடி ஜெனோவா மக்களை விரட்டினர். உடனே ஜெனோவா அந்த தீவை பிரான்ஸ் நாட்டிற்கு விற்றுவிட்டது. இதை அறிந்த கார்சிகா மக்கள் கோபத்தில் கொந்தளித்தனர். எங்களை ஆடு மாடுகளைப் போல விற்பதா என்று குமுறினர். சார்லஸ் போனபார்ட் மற்றும் அவரது வீர மனைவி லெடிசியா ஆகியோரும் இந்தப் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். லெடிசியா இளமையாகவும் அழகாகவும் இருந்தாலும் ஒரு வீரப் பெண்மணி. போர்க்களத்தில் குண்டுகள் பாய்ந்தாலும் அவர் அஞ்சவில்லை. அடர்ந்த காடுகளிலும் செங்குத்தான மலைகளிலும் தன் கணவருடன் சேர்ந்து பயணம் செய்தார். ஆனால் இறுதியில் பிரான்ஸ் என்ற பெரிய நாட்டின் முன் சிறிய கார்சிகா தீவால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. கார்சிகா வீழ்ந்தது. பாவோலி நாடு கடத்தப்பட்டார். போரின் சத்தம் ஓய்ந்த சில நாட்களிலேயே 1769 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சார்லஸ் லெடிசியா தம்பதிக்கு ஒரு மகன் பிறந்தான். அவரது பெயர் நெப்போலியன். நெப்போலியனின் குழந்தை பருவம் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமானது. அவரது வீட்டில் அவனுக்கு என்று ஒரு பெரிய காலி அறை கொடுக்கப்பட்டது. அங்கே அவன் நினைத்ததைச் செய்யலாம். அவன் சுவர்களில் எல்லாம் போர்வீரர்கள் அணிவகுத்துச் செல்வது போல படங்கள் வரைவான். அவரது விளையாட்டுப் பொருட்கள் பொம்மைகள் அல்ல, ஒரு மரக்கட்டை வாளும் ஒரு முரசும் மட்டுமே. அவன் தனது அண்ணன் ஜோசப்பை விட வயதில் சிறியவன். இருந்தாலும் ஜோசப்பையும் மற்ற சகோதரிகளையும் அதிகாரம் செய்வான். நினைத்ததை சாதிக்க அடம்பிடிப்பான். அவனுக்கு போர்வீரர்கள் என்றால் உயிர். தினமும் பள்ளிக்குச் செல்லும் முன் அவனுக்குக் கொடுக்கப்படும் ருசியான வெள்ளை ரொட்டியை எடுத்துக் கொண்டு போய் ஒரு போர்வீரனிடம் கொடுத்து அவரது கருப்பு ரொட்டியை வாங்கிச் சாப்பிடுவான். அவரது தாய் லெடிசியா, ஏன் நல்ல ரொட்டியை தருகிறாய் என்று கேட்டதற்கு நெப்போலியன், நான் ஒரு போர்வீரனாகப் போகிறவன். இப்போதிலிருந்தே சிப்பாய்களின் உணவை சாப்பிடப் பழக வேண்டாமா? எனக்கு இதுவே பிடித்திருக்கிறது என்று பதிலளித்தான். நெப்போலியனுக்கு 10 வயது ஆனபோது அவரது தந்தையும் தாயும் அவனை பிரான்ஸ் நாட்டிற்கு படிக்க அனுப்ப முடிவு செய்தனர். அவனும் அண்ணன் ஜோசப்பும் பிரான்ஸ் கிளம்பினர். ஜோசப் பாதிரியாராகவும் நெப்போலியன் இராணுவ வீரனாகவும் ஆகஸ்ட் வேண்டும் என்பது பெற்றோர் கனவு. பிரான்சில் உள்ள ஆட்டன் என்ற பள்ளியில் அவர்கள் சேர்ந்தனர். ஜோசப் எல்லோரிடமும் அன்பாகப் பழகி நண்பர்களை சம்பாதித்தான். ஆனால் நெப்போலியன் தனிமையில் அமைதியாக இருப்பான். யாராவது பேசினால் எரிந்து விழுவான். மாணவர்கள் அவனை கார்சிகா கோழை என்று கேலி செய்தனர். உன் நாடுதான் பிரான்சிடம் அடிபணிந்து விட்டதே என்று குக்கினர்கள். நெப்போலியன் கோபத்துடன், பிரெஞ்சுக்காரர்கள் ஒருவருக்கு 10 பேர் வந்தீர்கள். நேருக்கு நேர் வந்திருந்தால் கார்சிகாவை வென்றிருக்க முடியாது என்று கத்தினான். 3 மாதங்களுக்குப் பிறகு நெப்போலியன் பிரயன் என்ற இராணுவப் பள்ளிக்கு மாற்றப்பட்டான். அங்கே அண்ணன் ஜோசப்புடன் வரவில்லை. முதன்முறையாக சகோதரர்கள் பிரிந்தனர். நெப்போலியன் அழுது கொண்டே விடை பெற்றான். பிரயன் பள்ளியிலும் அவனுக்கு தொல்லைகள் தொடர்ந்தன. அவரது மூக்கு சற்று உயர்ந்து இருக்கும். அதைப் பார்த்து மாணவர்கள் மூக்கில் வைக்கோல் என்று பட்டப்பெயர் வைத்து கிண்டல் செய்தனர். ஆனால் ஒரு குளிர்காலம் எல்லாவற்றையும் மாற்றியது. கடுமையான பனிப்பொழிவு. மைதானம் முழுவதும் பனி மலை போல் குவிந்து கிடந்தது. மாணவர்கள் விளையாட முடியாமல் தவித்தனர். அப்போது நெப்போலியன் ஒரு யோசனை சொன்னான். நண்பர்களே, சும்மா இருப்பதை விட இந்த பனியை வைத்துக் கோட்டை கட்டுவோம். நாம் 2 படைகளாக பிரிந்து போர் விளையாட்டு விளையாடுவோம் என்றான். எல்லோரும் உற்சாகமானார்கள். நெப்போலியன் ஒரு தலைவனைப் போல கட்டளையிட்டான். மண்வெட்டி, வண்டிகளை வைத்து பனிக்கோட்டை உருவானது. தாக்குதலுக்கு ஒரு படை, பாதுகாப்பிற்கு ஒரு படை என பிரிக்கப்பட்டது.
பல நாட்கள் இந்த பனிப்போர் நடந்தது. நெப்போலியன் தான் 2 படைகளுக்கும் தளபதி. அவன் சொல்லும் வியூகங்களைக் கேட்டு மாணவர்கள் போரிட்டனர். பனிக்கட்டிகள் குண்டுகளைப் போல பறந்தன. இதைப் பார்த்த ஆசிரியர்கள் வியந்து போனார்கள். இந்தச் சிறுவன் சாதாரண பையன் அல்ல, இவன் இரத்தம் முழுக்க போர்வெறி ஊறியிருக்கிறது என்று பேசிக் கொண்டார்கள். பனிக்காலம் முடிந்ததும் கோட்டை கரைந்தது. ஆனால் மாணவர்கள் மனதில் நெப்போலியன் என்ற ஒரு தலைவன் உருவாகிவிட்டான். அவன் தனிமையானவன்தான், ஆனால் அவன் ஒரு ஆளுமை. படிப்பில் அவனுக்கு இலத்தீன் மொழி பிடிக்காது. ஆனால் வரலாறு என்றால் உயிர். அலெக்சாண்டர், சீசர் போன்ற மாவீரர்களின் கதைகளை தேடித் தேடிப் படிப்பான். அவன் உடல்தான் சிறியது, ஆனால் அவனது கனவுகள் வானத்தை விடப் பெரியவை.